நான் தாமதமாக ஓதுகிறேன். அத்தையாத்து ஓதும்போது இமாம் சலாம் கொடுத்து விடுகிறார். தொழுகை மிக சிரமமாக உள்ளது. நான் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்குறாரு. அதாவது தாமதமாக ஓதுறதுன்னு சொன்னால், இவர் கேள்வியிலேருந்து விளங்குற என்னன்னு கேட்டால், இவர் அந்த இயல்புலையே சில பேர் வந்து சுலோவாக தான் எதுவும் செய்வாங்க. அது சில அந்த அதாவது இந்த கற்றல் குறைபாடுன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி தன்மை உள்ளவங்க பெரிய ஆட்களுக்கும் இருக்குது. அவங்களால என்ன செய்ய முடியாதுன்னா, ஒரு வாசிக்கிறா இருந்தால் கூட அன்புள்ள அம்மான்னு அன்புள்ள அம்மான்னு படிப்பாங்க. அன்புள்ள ஃபாஸ்ட்டாக வராது. அது வந்து வேணும்னு அவங்க செய்யலை. அது ஒரு வகையான ஒரு குறைபாடு. அந்த மாதிரி குறைபாடு உள்ளவங்களா இருந்தாங்கன்னு சொன்னால், இவங்க அத்தஹியாத்துன்னு ஆரம்பிக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும் தொழுகை முடிச்சுடுவார் அவர். ஜமாத்தில் தொழுது கொண்டிருக்கும் பொழுது நம்ம அத்தஹியாத்துன்னு ஆரம்பிக்கிறேன், அவர் தொழுகை முடிச்சிடுறாரு, நான் என்ன செய்யறது, சிரமமாக இருக்குங்கிறார். அப்படி இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யலான்னு கேட்டால், சரி இவங்களை விட்டுருவோம். ஒரு ஊமை இருக்கிறான், அவன் என்ன செய்வான்? ஊமை அத்தையாத்து ஓதுவானா? தொழுகையில் சேர்ந்துட்டான். அவன் என்ன ஊமை பாஷையை படிச்சிருந்தாலும் அவனுக்கு அந்த ஓதுதல் என்ன செய்யாது, அவனுக்கு வராது. வாயிலேருந்து வராதுல்ல, வாயிலேருந்து வராது. வராதவனுக்கு அல்லாஹ் என்ன மாதிரி எடுத்துக்கிடுவான்? ஓதாட்டாலும் ஓதுறதா எடுத்துக்கிடுவான்ல, அவ்வளோ நின்றானையானால் அது மாதிரி எடுத்துக்கிடுவான். அப்போ அல்லாஹ் வந்து எல்லாத்தையும் அவருடைய சக்திக்கு பற்றி தான் என்ன செய்வான், வந்து கேள்வி கேட்பான். அப்போ உங்களுக்கு வந்து அந்த ஓதுதல் என்பதில் வந்து என்னத்தை இருந்தாலும் வராது என்று சொன்னால், எவ்வளோ வருது அவ்வளோ ஓதுங்க, மீதி அப்படி கூக்கு போயிட வேண்டியதானே. முழுசாக ஓதணும்னு உங்களுக்கு வராது. நீங்கள் அந்த நிலையில் இல்லையே. ஒரு ஊமைக்கு வரமாட்டேங்கல. ஊமைக்கு வந்து எது ஓதாட்டாலும் பிரச்சனை இல்லை தானே. உங்களுக்கு அரை மணி நேரம் எடுப்பீங்க அவ்வளோ அலும்பு சூறாவுக்கு, அவர் 4 கதையை முடிச்சிடுவார். அது மாதிரி உள்ளவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் வேகமாக ஓத முடியலை. ஆனால் வந்து நீங்கள் அந்த குறைபாடு இல்லாமல் அவங்களுடைய இப்போ தான் மனப்பாடம் பண்ணிட்டு வர்றீங்க அப்படிங்கிற காரணம் இருந்துச்சுன்னு சொன்னாலும் அது வரைக்கும் எல்லாம் உங்களை மன்னிப்பான். ஆனால் ஃபாஸ்ட்டாக ஓத நீங்கள் கற்றுக்கணும். அப்படிப்பட்டவராக நீங்கள் இருந்திருப்பீர்களே ஆனால் நீங்கள் அத்தையாத்து ஓதாட்டாலும் பரவாயில்ல, அவர் சலாம் கொடுக்கும்போது நீங்கள் சலாம் கொடுத்துருங்க. என்ன உங்களுக்கு ஓத முடியலை, எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ஓதுங்க. அவ்வளோதான் முடியலைன்னா நீங்கள் அவர் இல்லைன்னா ஒன்று செய்யுங்க. அதுக்கு பேணுதல் நீங்கள் விரும்புனீங்கன்னு சொன்னால் 27 மடங்கு நன்மையை நாடித்தானே ஜமாத்துக்கு போகிறீங்க. அது வேணால் போயிட்டு போய் தனியாக தொழுதுட்டு போங்க. உங்களுக்கு அவர் 10 நிமிஷம் தொழுவது 1/2 மணி நேரம் தொழுவீங்க, நல்லா தொழுது. அப்படி செய்யலாம். ஒருத்தருக்கு வந்து அவராக தேர்ந்தெடுக்கிறதா இல்லை. அவர் என்ன நினைக்கலாம், நமக்கு ஏழுகிற அளவுக்கு செய்வோம், ஜமாத்து நன்மை கிடைக்குமேன்னு சொல்லி போய் சேர்ந்துக்கிட்டீங்களா, அதுவும் உங்களை சார்ந்த ஒரு முடிவு தான். இதில் நீங்களே எடுக்கிற முடிவு தான். அவர் பாதிக்க இந்த மாதிரி நிர்பந்தம் பலவீன விஷயங்களுக்கெல்லாம் நம்ம ஃபத்வா கொடுக்க முடியாது. யார் அதுக்கு உள்ளே இருக்கிறாங்களோ அவங்களா சிந்திச்சு நீங்கள் என்ன செய்யலாம். இப்போ நமக்கு ஏழலைங்கும் போது நமக்கு முன்னாடி 2 வழி இருக்குது. ஒன்று, இமாமை இப்படி ஃபாலோ பண்ணிட்டு போயிடுறது, போனால் சிலது விடுபடும். அப்படி செய்கிறாங்க செஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஏழலைங்கிறதுனால செய்கிறீங்க. அல்லது ஏன் இமாமை ஃபாலோ பண்ணணும், அவரை ஃபாலோ பண்ணதுனால எனக்கு ஓத முடியலை, இல்லைனா தனியாக தொழுறேனே முழுசாவாச்சும் ஓதுவனே அப்படின்னு ஓத முடியும் என்று அதை செய்யுங்க. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, நம்மளை பலவீனமாக நம்ம இருக்கிறோம், பலவீனத்துக்கு தகுந்த மாதிரி எது நமக்கு சிறந்தது என்று நீங்கள் சிந்தித்து பார்த்து, ஒன்று அவர் சலாம் கொடுத்ததோடு கொடுத்தாலும் ஓகே தான், அல்லது அந்த முழுசாக நம்ம ஓதணும், அது இழந்துடக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டா அது 1/2 மணி நேரம் கூட டைம் கூட எடுக்கும் அப்படி நினைத்தீர்கள் என்று சொன்னால் தனியாக தொழுதுட்டு போங்க.